ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இவருக்கு டம்ளர்ல பால் கொடுக்கவே இல்லையே. ஆனா இவர் என்னையும் வெறுத்து தானே பேசுறாரு. இப்படி சொந்த காசுல எவனாவது சூனிய வச்சுப்பாங்களா? ஐயோ, ஏய், இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடு. ஏன் பொண்டாட்டி வேணுமா பொண்ணு வேணுமான்னு டாஸ் போட்டு பாக்குறீங்களா? இல்ல, என் பொண்ணு தேவிக்கு ஆம்பளை குழந்தை பிறக்குமா பொம்பளை குழந்தை பிறக்குமான்னு சந்தேகம். இந்த விரல மூச்சிடுவேன். இந்த பையன் இருக்காது உங்களுக்கு. என் பொண்ணு தேவி கிட்டயே கேட்டுக்கிறேன். தேவி, ஐயோ போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்பாவை சூனிய தாக்கிருச்சுமா. சீக்கிரம் இந்த விஷயத்தை முடிச்சு விடு முதல்ல. ஏதாவது வழி இருக்கா இதுக்கு? இதுக்கு ஒரு மாத்து மருந்து இருக்குடி. அப்ப சீக்கிரம் அதை கொடுத்து தொலைமா. ஷோ, அந்த ஐயா அப்பவே மாத்து மருந்து வாங்குங்க வாங்குங்கன்னு உயிரை வாங்கினாரு. இந்த பால போன மனுஷன் கஞ்சத்தனத்தினால வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்ப முதல்ல வா, அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுப்போம். வா. ஏன் அது கொஞ்சம் காஸ்ட்லிடி. கொடுப்பேன் வாமா. ஐயோ, தேவி, என் அம்மாக்கு மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்தியா? ஆமாங்க, அத்தை கொஞ்ச நாளா என் மேல பாசத்தை பொழிறாங்க. எனக்கு அத்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முன்னெல்லாம் எனக்கு எப்பவுமே மனசு ஒரு மாதிரி டென்ஷனாவும் இறுக்கமாவும் இருக்கும். இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. முதல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் என் மனசெல்லாம் ரொம்ப இறுக்கமா டென்ஷனா இருக்கு. ஏன்? நீதான் காரணம். இன்னும் கூட நீ எங்க அம்மா மாறிட்டாங்கன்னு நம்பலல்ல. நான் காரணமா? நான் காரணமா? இல்ல, நம்ம குழந்தைதான் காரணம். இந்த குழந்தையா? ஆமா, வயித்துல இருக்கும் போதே இது எங்க அம்மா மனச மாத்தி இருக்கு. இது பிறந்து பெரிய சாதனை பண்ணும். நிச்சயமா இது பெரிய சாதனை தான் அர்ஜுன். நான் ஒத்துக்கிறேன். உங்க அம்மா இப்ப மாறிட்டாங்க. ஒத்துக்கிறியா? சத்தியமா ஒத்துக்கிறியா? எங்க அம்மா மாறிட்டாங்கன்னா அப்ப நீ நிச்சயமா ஒத்துக்கிற. நான் தான் ஆமான்னு சொல்றேன். உங்க அம்மா மாறிட்டாங்க தான். ஆமா, எங்க அம்மா மாறல. எங்க அம்மாவை யாருமே புரிஞ்சுக்கல. என்னங்க நீங்களே எப்படி சொல்றீங்க? அத்தை நிச்சயமா மாறிட்டாங்க. தேவி, எங்க அம்மா மாறிட்டாங்கன்னு நீ சொல்றத பார்த்தா எங்க அம்மா இவ்வளவு நாளா கெட்டவங்களா இருந்து இப்ப மனசு மாறி நல்லவங்களா திருந்திட்டாங்கன்னு நீ சொல்ற மாதிரி இருக்கு. அது தப்பு தேவி. எங்க அம்மா எல்லா காலத்திலயும் நல்லவங்களா தான் இருந்திருக்காங்க. சோ அவங்க மாறல. அவங்க அன்னைக்கும் நல்லவங்க தான், இன்னைக்கும் நல்லவங்க தான். அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்றத நீ முதல்ல நிறுத்து. அவங்க மாறவே இல்ல. என் அம்மாவை பாக்குற உன் கண்ணோட்டம் தான் மாறி இருக்கு. பிகாஸ் அவங்கள நீ கெட்டவங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. அவங்கள பத்தின உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறி நல்லவங்கன்னு ஒத்துக்கிற. இந்த விளக்கமே எனக்கு தேவையில்ல. அவங்க மாறிட்டாங்கன்னு நீ ஒத்துக்கிட்ட, ஏத்துக்கிட்டல்ல? அந்த ஒரு வார்த்தையே போதும் சத்யா. இனிமே நம்ம சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம். நமக்குள்ள சண்டையே வராது. அதெல்லாம் முடியாது. நாம சண்டை போடணும், அடிச்சுக்கணும், கடிச்சுக்கணும், அப்புறம் புடிச்சுக்கணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோவம், பொறாமை, திட்டல், முட்டல் எல்லாமே வரணும். இந்த லவ்வுக்கும் லைஃபுக்கும் அதுதானே அர்ஜுன் ஸ்வீட் அண்ட் சோர். அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பரா இருக்கும். அப்போதானே லைஃபும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, நீ அப்படி வர. அப்ப தாராளமா டிஷும் போடுவோம். ஊடல் கூடல் எல்லாமே பண்ணுவோம். ஆனா அம்மா மேல மட்டும் உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம்னு இல்லைங்க. ஆனா அத்தைய பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. எதுக்கு பயம்? எதுக்கு பயம்னா, நாளை பின்ன நீ என்ன முழுசா புரிஞ்சுக்க மாட்டியோன்ற பயம்தான் அர்ஜுன். உனக்கு என் மேல முழு நம்பிக்கை இருக்குல்ல? சத்யா எது செஞ்சாலும் அது ஒரு காரணமா தான் செய்வான்னு என்ன நீ நம்புறல்ல? நிச்சயமா. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? நம்பணும். நமக்குள்ள ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது
தயவு செஞ்சு இந்த வார்த்தைய நீ எப்பவுமே மறக்காம கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி மறக்காம நீ ஏன் நான் சொல்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா, எங்க அம்மாவை பத்தி முழுசா தெரிஞ்சவன் இந்த வீட்ல நான் ஒருத்த மட்டும்தான். அப்பா, அர்ஜுன் எல்லாரையும் விட நானும் அம்மாவும் தான் ரொம்ப க்ளோஸ்.